பல மாதங்களாக குண்டும் குழியுமாக உள்ள சேலம் மாநகர சாலைகளை சீரமைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால் விபத்துகளும் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பயணம் செய்வது என்பது சவால்கள் நிறைந்த பயணமாக உள்ளது. நாள்தோறும் விபத்துகள் இல்லாத நாளே இல்லை என்று கூறும் அளவிற்கு சேலம் மாநகர சாலைகளின் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாநகரத்தில் நாள்தோறும் கோடிக்கணக்கில் வர்த்தகம் நடைபெறும் லீ பஜார் சாலையில் நடந்து செல்ல முடியாத நிலை நிலவுவதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். ரோடு எந்த நேரத்தில் பார்த்தாலும் என்ன நடக்குன்னு சொல்ல முடியலைங்க. பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகுது. ஆட்டோ அடிக்கடி பாருங்க, இந்த பாதாள சாக்கடை வெட்டி அதை மூடலைங்க. மூடு உடஞ்சி போய் எவ்வளோ முன்னேற்பாடு பண்ணாங்க இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்க போகாமல். ஆனால் எதுவுமே யூஸ்ஃபுல் இல்லைங்க. இந்த ரோட்டில் தான் அரசாங்க அதிகாரி போகிறாங்க, காவல்துறை அதிகாரி போகிறாங்க, எம்எல்ஏ போகிறாரு, கவுன்சிலர் போகிறாருங்க. கவுன்சிலர் வீடு இங்கேயே தாங்க இருக்குது. எத்தனை தடவை அந்த ரோட்டில் போவாங்க வருவாங்க. ஜனங்க படுறப்பட அவங்களுக்கு தெரியாதுங்க. இதெல்லாமே மேலிடத்துல தான் செய்வாங்க. சேலம் மாநகரில் பாதாள சாக்கடை, தனி குடிநீர் திட்டம், மின் கேபிள் பதிக்கும் திட்டங்களுக்காக அடுத்தடுத்து தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாததால் பல சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. வாகன போக்குவரத்து மிகுந்த இச்சாலைகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நடந்து போகிறது கூட பார்த்தீங்கன்னா பயந்து போகிறாங்க. இந்த ரோட்லேயும் அந்த வேகமாக போகிறாங்க. ஆனால் எல்லாம் திட்டுறாங்களே தவிர யாருமே எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தா வேலை செய்கிறத விட கீழே உள்ள தூக்கி கொடுத்தா அதே நேரம் டைம் சரியாக போயிடுதுங்கண்ணா. சேலம் மாநகர பகுதியில் 750 கிலோமீட்டர் சாலைகள் உள்ளன. இதில் 80% சாலை குண்டும் குழியுமாகவே காட்சியளிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது. 122 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்துவதற்காக தேர்தலுக்கு முன் 74 கோடியே 4 லட்சம் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட பணிகள் துவங்கின. ஆனால் இதுவரையில் சாலை அமைக்கும் பணிகள் முழுமை அடையவில்லை. இது குறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்காததால் அரசின் கவனத்தை ஈர்க்க சாலைகளுக்கு மரண சாலை என்று பெயரிட்டுள்ளனர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர். இதற்கு பிறகும் சாலைகள் சீரமைக்கப்படாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். பல இடங்கள்ல ஜல்லியை கொட்டி மாதக்கணக்கில் புழுதி பறந்துகிட்டு மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடியாக இன்னைக்கு இந்த மாநகராட்சியினுடைய நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறதான். இதனால தான் நாங்கள் மரண சாலைன்னு பெயர் வைத்து சேலம் மாநகரத்தில் இருக்கிற பிரதான சாலைகளில் மாநகராட்சியினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இப்படி ஒரு நூதன தட்டியை வச்சிருக்கிறோம். இந்த நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்கணும். இல்லைன்னு சொன்னால் நகரத்தில் இருக்கிற மக்கள் பெரும்பாலான மக்களை திரட்டி வீதிக்கு போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். பல ஆண்டுகளாக நீடிக்கும் சாலை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சேலம் பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.